நடிகர் ஷாருக் கான் அவர்கள் வந்து பார்த்தோன்னா, இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற செய்திகள் தான் சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அவருக்கு என்ன ஆச்சுன்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் ஷாருக் கான் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காராம். இவரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டியை நடிகர் அகமதாபாத்தில் தங்கியிருந்திருக்கிறாரு. திடீரென வந்து பார்த்தோன்னா, போட்டி நடைபெற்றதுக்கு அப்புறமாக மைதானத்தில இருந்து நேரவே போய் அவர் பார்த்து கண்டு கழிச்சிருக்காரு. இந்த நிலையில பாலிவுட்ல சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் ரொம்பவே வெப்பம் அதிகம், அதாவது ஹீட் அதிகமாக இருந்ததுனால பாதிக்கப்பட்டிருந்திருக்காரு. பிறகு அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய உடல்நிலை சீராக இருந்தாலும் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்புல இருக்காராம். மருத்துவமனையை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. நடிகர் ஷாருக் கானின் நெருங்கிய தோழியும் நடிகையுமான ஜூஹி சால்வா ஷாருக் கானை மருத்துவமனைக்கு போய் பார்த்துருக்குறாங்க. மருத்துவமனையினுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கை விரைவில் வெளியாகும் அப்படின்ற தகவல்கள் வெளியாகியிருக்குது. இப்படி திடீரென வந்து பார்த்தோன்னா, நல்ல நல்ல நடிகர்களாக இருக்கிறவங்க, அதே போல் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் வந்து உச்சியில் இருக்கிறவங்கன்னு பலருக்குமே எப்போ என்ன நடக்குது அப்படின்னே சொல்ல முடியாதுன்ற மாதிரியாக தான் சில விஷயங்கள் நடந்து வந்துட்டுருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா, யதார்த்தமாக வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களால், உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. நடிகர் ஷாருக் கான் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அது போல் ரொம்பவே அங்கே ஹீட்டாக இருந்ததுனால, வெப்பம் அதிகமாக இருந்ததுனால தான் உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு அப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பலரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. மேட்ச் பார்க்குறதுக்காக வந்தவருக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. என்னதான் இவருக்கு நிறைய ஃபேன்கள் இருந்தாலும், இவருக்கு பிடிச்சது செய்யலாமேன்னு வந்தவருக்கா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இவருடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் வந்து பார்த்தோன்னா, அவருக்கு ஆறுதலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இன்னும் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தங்களுடைய உடல்நிலைகளை பற்றி ரொம்பவே கவனிக்கிறதில்ல. குறிப்பாக இளைஞர்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு தங்களுடைய வேலை, அதையும் தாண்டி படிப்பு அப்படின்னு பல விஷயங்கள்ல அவங்க லாக் ஆகிக்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உடல் வந்து தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆகக்கூடிய அளவுக்கு மாறி போயிடுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.